ஆகாயம் முழுக்க கருப்பு மேகங்கள் இருந்துச்சு. இடி மின்னல் சத்தத்துக்கு பூமியே அதிர்ந்துகிட்டு இருந்துச்சு. மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டிக்கிட்டு இருக்கும்போது பக்கத்து ஊரை சேர்ந்த ராகவ அவனுடைய மனைவிய கைத்தாங்கல பிடிச்சு கூட்டிக்கிட்டு கனகபுரத்துக்கு கிளம்புனான். காலையில இருந்து இடைவிடாம பேஞ்ச மழையில ராகவ தங்கியிருந்த வீடு இடிஞ்சு விழுந்து போச்சு. பாவம், ஏற்கனவே ஒரு வாரமா லக்ஷ்மிக்கு பயங்கரமான ஜுரம். ஜுரத்துக்கு மருந்து வாங்க கூட அவன்கிட்ட பணம் இல்ல. இந்த நேரத்துல வீடும் இல்லாம சாப்பிட சாப்பாடும் இல்லாம பாவம் 2 பேரும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதான் பக்கத்து ஊர்ல இருக்கிற அவனுடைய அண்ணன் நாராயணனோட வீட்டுக்கு ஆதரவுக்காக கிளம்புனாங்க. போற வழியில மழை அதிகமாகிக்கிட்டு இருந்துச்சு. எனக்கு மழை மழை ரொம்ப அதிகமா இருக்குங்க. என்னால குளிர் தாங்க முடியலங்க. உள்ளுக்குள்ள உடம்பெல்லாம் கொதிக்குதுங்க. ஆனா வெளியில உடம்புக்கு ரொம்ப குளிருதுங்க. என்னால பசியும் தாங்க முடியலங்க. இன்னும் எவ்வளவு தூரங்க இந்த மழையில நடக்கிறது? என்னால இன்னும் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாதுங்க. எங்கேயே இந்த மழையில என் உயிர் போனாலும் போயிடும். நமக்குன்னு இருந்தது நீங்க கஷ்டப்பட்டு கட்டிக்கிட்ட அந்த சின்ன குடிசை தாங்க. இப்போ அந்த குடிசையும் நமக்கு இல்லைன்ற மாதிரி ஆக்கிட்டான் அந்த கடவுள். கஷ்டம் கொடுக்கலாம், ஆனா அந்த கடவுள் நமக்கே ஏங்க எவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கறா? என்னை மன்னிச்சிடு லட்சுமி. நான் எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் உன் பசி என்னால் தீர்த்து வைக்க முடியல. உன் உடம்ப குணம் ஆக்கிறதுக்கு என்னால் உனக்கு மருந்து கூட வாங்கிட்டு வந்து தர முடியல. நம்ம வீடு இந்த மலையில் இப்படி இடிஞ்சு விழும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எங்கள் அப்பா போனதுக்கப்புறம் சொத்து பிரிக்கும்போது எங்கள் அண்ணன் எனக்கு எதுவுமே கொடுக்காம நடுத்தெருவில் தள்ளி விட்டுட்டாரு. நானும் அவர்கிட்ட எதுவும் கேட்கல. நானே கஷ்டப்பட்டு சம்பாரித்து வாழ்ந்துட்டு இருந்தேன். இப்போவும் அவர்கிட்ட கை நீட்டக்கூடாதுன்னு என் மனசு சொல்லுது. இருந்தாலும் என்னோட கௌரவத்தை விட என் பொண்டாட்டியோட சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம். நான் போய் அவர்கிட்ட ஏதான ஒரு உதவி கேட்குறேன். என்ன இருந்தாலும் என் அண்ணன் என் கூட பிறந்தவர். தம்பிக்காக சின்ன உதவி கூட செய்ய மாட்டாரா என்ன? இன்றைக்கி ஒரு ராத்திரியாவது அவங்க வீட்டு மாட்டு கொட்டையில் தங்குறதுக்கு இடம் கேட்கலாம். அங்கே பாரு, அந்த தெருவுக்கு போனால் இருக்கல பெரிய வீடு, அதே எங்கள் அண்ணன் வீடு. வா, இன்றைக்கி அங்கே போய் தங்கிக்கலாம். இத்தனை நாள் யாருக்கிட்டையும் கை நீட்டாமல் சுய கௌரவத்தோடு நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். எங்கள் அண்ணனுக்கு எப்பவுமே உறவுகளை விட பணம் தான் ரொம்ப முக்கியம். எங்கள் அன்னைக்கு என்னுடைய நிழல் போட்டால் கூட ஆகாது. ஏன்னா நான் ஒரு தரித்திர பிடிச்சவன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்குது. ஆனால் என் பொண்டாட்டியோட உசுரை காப்பாற்றுறதுக்காக இன்றைக்கி நான் அவங்க வீட்டு வாசலை மிதிக்க போகிறேன். அவங்க என்னை எவ்வளோ அவமானப்படுத்தினாலும் பரவாயில்ல. அவங்க வார்த்தையால் அவமானப்படுத்தினாலும் என்னுடைய மானம், மரியாதை, கௌரவம் எல்லாத்தையுமே எங்கள் அண்ணன் காலடியில் வச்சிடுறேன். என் கூட பிறந்தவனா இல்லைனாலும் ஒரு சாதாரண மனுஷனாவது என் பொண்டாட்டிக்கு இன்றைக்கி ஒரு நாள் ராத்திரி தங்குறதுக்கு இடம் கொடுத்தா அதை விட பெரிய சந்தோஷம் வேறு எதுவுமே எனக்கு இருக்காது. அது போதும். ராகவனும் லக்ஷ்மியும் பாவம் மழையில நனைஞ்சுக்கிட்டு வழியில சேரா இருந்ததுனால அவங்க புடவையில துணியில எல்லாம் சேறு ஒட்டிக்கிச்சு. அவங்க நாராயண வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்னாங்க. அந்த வீடு முழுக்க நல்ல லைட் எரிஞ்சு வெளிச்சமா இருந்துச்சு. வீட்டுக்குள்ள இருந்து சுட சுட சாப்பாட்டோட மனமும் வெளியில வந்துச்சு. ராகவன் தான் சொந்த அண்ணன் வீட்டு வாசல்ல தான் நின்னுக்கிட்டு இருந்தான். உள்ள நாராயணனும் ராஜேஸ்வரியும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. வெளியில ராகவனுடைய குரல் கேட்ட உடனே ராஜேஸ்வரிக்கு ரொம்பவும் கோவம் வந்துச்சு. அண்ணே, அண்ணே, நான் ராகவன் வந்திருக்கேன் அண்ணே. மழையில் நாங்கள் 2 பேரும் நினச்சிக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் கதவு திறண்ணே. நாராயணன் உடனே வெளியில வந்து பார்த்தான். வெளியில தான் வீட்டு வாசல்ல மழையில நினைச்சுக்கிட்டு இருந்தது அவன் தம்பியும் தம்பி பொண்டாட்டியும். என்னடா இது, நடுராத்திரியில் கொற்ற முனையில் இப்படி பேய்ங்க மாதிரி வந்து நின்றுட்டு இருக்கீங்க? வாசலில் நின்று என்னை சத்தம் போட்டு கூப்பிட்டு ஊர்க்காரங்க முன்னாடி என் மானத்தை வாங்க வந்திருக்கியா? எதுக்காக இப்போ வந்திருக்கே நீ? அண்ணே, நேற்று பேஞ்ச மழையில் என் வீடு இடிஞ்சு போச்சுண்ணே. இப்போ தங்க கூட எங்களுக்கு இடம் இல்லை. என் பொண்டாட்டிக்கு நேற்றுலேருந்து பயங்கரமான ஜுரம் அண்ணே. ஜுரத்துக்கு மருந்து வாங்க கூட என்கிட்ட பணம் இல்லை. பெரிய மனசு பண்ணி இன்றைக்கி ஒரு ராத்திரிக்கு உன் வீட்டு திண்ணையிலையோ இல்லை மாட்டு கொட்டைகையிலோ தங்க இடம் கொடுத்தீங்கன்னா நாளைக்கு காலையிலானதும் நாங்கள் போயிடுறோண்ணே. கருணையை காட்டுண்ணே. என் பொண்டாட்டிக்கு குடிக்க கொஞ்சம் சுடுதண்ணியாச்சும் கொடுங்கண்ணே. அப்பதான் ராஜேஸ்வரி பட்டுப்படவையை கட்டிக்கிட்டு ரொம்பவும் திமிரா வெளியில வந்தா. ஓஹோ, வந்துட்டீங்களா நீங்க 2 பேரும்? உங்களுக்கு என்ன எங்க வீடு தர்ம சத்திரம் மாதிரி தெரியுதா? உங்க வீடு இடிஞ்சா எங்க வீட்டுல தங்குறதுக்கு வேலைக்காரங்களா வாங்க வரமாட்டீங்க. ஆனா கஷ்டம் வந்தா மட்டும் வந்துருவீங்க. இதுல இந்த அம்மாவுக்கு பயங்கரமான ஜுரமா. எங்க வீடு என்ன ஆஸ்பத்திரியா? உடம்புக்கு முடியாதவங்களை எல்லாம் தங்க வச்சு அவங்களுக்கு வைத்தியம் செய்யறதுக்கு. உடம்புல என்ன வியாதி இருக்கோ என்னவோ, இந்த வியாதியோட ஏன் வீட்டுக்குள்ள வந்தா அப்புறம் எங்களுக்கெல்லாம் அந்த வியாதி வந்துடும்.
எங்களுக்கும் வியாதியை கிளப்பி விட்டுட்டு போலான்னு தான் வந்திருக்கீங்களா? நாங்க கஷ்டப்பட்டு உழைச்சோம், இப்போ நல்லா இருக்கோம். நீங்க சோம்பேறிங்க, அதனால தரித்திரம் பிடிச்சு இருக்கீங்க. அக்கா, அப்படி சொல்லாதீங்க. உங்ககிட்ட இருக்கிற பணத்தை எதிர்பார்த்து நாங்க வரல. எனக்கு உண்மையிலேயே ஒரு வாரமா முடியல. என் வீட்டுக்காரருக்கும் வேலை எதுவும் இல்ல. எந்த நேரம் பார்த்து மழையில வீடு இடிஞ்சு விழுந்து போச்சு. நீங்க எங்களுக்கு சாப்பாடு போடலனாலும் பரவாயில்ல, மழை குறையிற வரைக்கும் உங்க வீட்ல ஓரமா தங்குறதுக்கு இடம் கொடுங்க. ஒரு மாட்டு கொட்டகையிலயாவது ஓரமா தங்கிக்கிறோம். நான் உயிரோட இருந்தேனா நீங்க செஞ்ச உதவிய நான் மறக்கவே மாட்டேன். கொஞ்சம் எங்க மேல கருணை காட்டுங்க அக்கா, உங்களுக்கு புண்ணியமா போகும். ஏய் ஏய், தள்ளி நில்லு. காலை தொட்டு கும்பிடுறேன்னு என் பட்டுப்படுவையை தொட்டு வீணாக்காத. அப்புறம் ஊந்தரித்திரம் பட்டுப்படையில ஒட்டிக்க போகுது. ஏங்க, இவங்கள வெளியில போக சொல்லி சொல்லுங்க. கதவை நல்லா பூட்டு போட்டு பூட்டுங்க. கண்டதுங்கெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ள வரக்கூடாது. அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். கேட்டில்லடா, என் பொண்டாட்டிக்கு உங்களை கண்டாலே ஆகாது. வீட்டிலலாம் இடம் கொடுக்க முடியாது. நம்ம ஊர் எல்லையில் பால் அணிஞ்ச மண்டபம் இருக்குல்ல, வேணும்னா அங்கே போய் தங்கிக்கோங்க. அதை விட்டுட்டு என் வீட்டுக்கெல்லாம் வரணும்னு நினைக்காத. கடவுளே, இவங்க உண்மையிலேயே மனுஷங்க தானா? இவங்க உடம்புல ஓடுறது ரத்தம் தானா? இல்ல அதுக்கு பதிலா விஷம் ஏதாவது ஓடிக்கிட்டு இருக்கா? கூட பிறந்த தம்பியோ தம்பி பொண்டாட்டியும் எல்லாத்தையும் எழுந்துட்டு வந்து வாசல்ல நிக்கும் போது வீட்டுக்குள்ள தங்க கூட இடம் கொடுக்க மாட்டேங்கிறாங்களே. அவங்க வீட்டு நாய்க்கு இருக்கிற மதிப்பும் எங்களுக்கு சுத்தமா இல்லையா? ஏன் பணம் இருக்கிறவங்க மட்டும்தான் மனுஷங்களா? பணம் இல்லாதவங்க எல்லாம் மனுஷங்க இல்லையா? அவங்களுக்குன்னு எந்த ஒரு கஷ்ட நஷ்டம் வராதா? கூட பிறந்த அண்ணனுக்கு முன்னாடி தலை குனிஞ்சு என் புருஷன் அவமானப்பட்டு நிக்கிறாரே. இந்த நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. பாவம் ராகவன். அண்ணியோட பேச்சுக்கும் அண்ணனோட பேச்சுக்கும் அவமானம் தாங்க முடியாம அதை வெளியில சொல்லவும் முடியாம கண்ணுல இருந்து தண்ணி தான் கொட்டுச்சு. கடைசியில வேற வழி இல்லாம அந்த இருட்டிலேயே அந்த மழையில நனைஞ்சுக்கிட்டு பொண்டாட்டியோட கைய பிடிச்சுக்கிட்டு அங்கிருந்து கிளம்புனா. அப்பதான் அந்த மழை காத்து எல்லாத்தையுமே சீறிக்கிட்டு ஒரு கார் வேகமா நாராயண வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்னுச்சு. அந்த கார்ல இருந்து ராஜேஸ்வரியோட கூட பிறந்த தம்பி சுப்பையா இறங்குனான். அவன் பட்டணத்துல பெரிய வியாபாரி. மழையில நனைஞ்சுக்கிட்டே வாசல்ல வந்து நின்னான். காரு வந்து நின்ன சத்தம் கேட்ட உடனே ராஜேஸ்வரி வேகமா போய் கதவை திறந்தா. அங்க தம்பி சுப்பையாவை பார்த்த உடனே அவன் முகத்துல சந்தோஷம் தெளிவா தெரிஞ்சுது. இது வரைக்கும் வாசல்ல நின்ன தாம் மச்சின பொண்டாட்டி கிட்ட அவ காட்டுன அந்த குணத்துக்கும் இப்ப தம்பி கிட்ட காட்டுற குணத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருந்துச்சு. என்னக்கா இது, வாசலெல்லாம் ரொம்ப சேராக இருக்குது. யாராச்சும் பிச்சைக்காரங்க வந்துட்டு போனாங்களா? இங்கே பாரு, இந்த சூளை சேரெல்லாம் ஒட்டிக்கிச்சு. டேய் தம்பி, என்னடா இந்த மழையில அக்கா வீட்டுக்கு வந்திருக்க? ஐயோ, மழையில நனைஞ்சிட்டியா? வா, முதல்ல உள்ள வா. இந்த சேரா இப்பதான் உங்க மாமா கூட பிறந்தவனும் அவனை கட்டிக்கிட்டவனும் வந்துட்டு போனாங்க. அவங்களாலதான் அந்த இடம் சேரா இருக்கு. இரு, நாளைக்கு காலையிலேயே வேலைக்காரங்களை விட்டு இந்த இடத்த கழுவி விட சொல்றேன். ஏங்க, என்ன வேடிக்கை பாக்குறீங்க? உள்ள போய் என் தம்பிக்கு தலை தோட்ட துண்டு கொண்டு வந்து கொடுங்க. என்னக்கா பண்ண சொல்கிற? பக்கத்தூரில் எனக்கு ஒரு பெரிய ஆர்டர் கிடச்சிது. அந்த ஆர்டரோட மதிப்பு 2 லட்ச ரூபா. அந்த டீலை பேசி முடிச்சிட்டு வரேன், வழியில் மழை பிடிச்சிக்கிச்சு. அதான் சரி, இங்கே நான் தங்கிட்டு போகலாமேன்னு வந்தேங்க்கா. உனக்கு இதில் எதுவும் கஷ்டம் இல்லையே? என்னடா இப்படி சொல்ற? இது உன்னோட வீடுடா. நீ வர எங்க வீடு கொடுத்துதான் வச்சிருக்கணும். உன்னோட கார் எங்க வீட்டு வாசல்ல நின்னா எங்களுக்கு கௌரவமா இருக்கும். நீ உள்ள வாடா, உனக்காக சுட சுட சாப்பாடும் நாட்டுக்கோழி குழம்பும் செஞ்சு போடுறேன். குளிருக்கு நல்ல இதமா இருக்கும். முதல்ல வீட்டுக்குள்ள வா, சுடுதண்ணி வச்சு தரேன். நல்லா குளிச்சுட்டு துணியை மாத்திக்கிட்டு கொஞ்ச நேரம் ஓய்விடு. ஆமாம் மச்சான், நீ வந்ததும் என் வீட்டுக்கு கலையே வந்துச்சு. என் கூட பிறந்த தம்பி தான் இவ்வளோ நேரமாக இங்கே நின்றுட்டு இருந்தான். அவனால் வந்தது தான் அந்த சேரு. நல்ல வேலை அவன் போயிட்டான். நீ வந்திருக்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வா, உள்ள போகலாம். சுப்பையா சிரிச்சுக்கிட்டே வீட்டுக்குள்ள வந்து உக்காந்தான். கொஞ்ச நேரத்திலேயே வீட்டுல நாட்டுக்கோழி குழம்பும் தயாராச்சு. 7 தம்பியையும் அவனுடைய பொண்டாட்டியையும் வீட்டை விட்டு அடிச்சு துரத்துனவங்க இப்போ பணக்கார சொந்தம். மச்சான் வந்த உடனே விழுந்து விழுந்து கவனிச்சாங்க. அவனுக்கு சாப்பாடு எல்லாமே போட்டாங்க. ஆனா இன்னொரு பக்கம் ஊரோட எல்லையில இருக்கிற அந்த பாலடைஞ்ச கோவில் மண்டபத்துல பாவம் ராகவனும் அவன் பொண்டாட்டியும் உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க. லக்ஷ்மிக்கு இருக்க இருக்க ஜோரம் ரொம்ப அதிகமாயிக்கிட்டு இருந்துச்சு. அவ உக்காந்தபடியே கண்ணை மூடி தூங்கிக்கிட்டு இருந்தா. அந்த அளவுக்கு அவளுக்கு அசதியா இருந்துச்சு. தான் பொண்டாட்டியோட நிலைமைய பார்த்து ராகவன் அவனுடைய மனசுக்குள்ள, லக்ஷ்மி, உன் உடம்பு நெருப்பு மாதிரி கொதிக்குது. எனக்கு பயமாக இருக்குது. இன்றைக்கி ஒரு நாள் ராத்திரி எப்படியாவது போனால் போதும். நாளைக்கு காலையில் எப்படியாவது உன்னை நான் வைத்திட்டு கூப்பிட்டு போகிறேன். இந்த உலகம் பணம் இருக்கிறவங்கள தான் மதிக்குது, ஆனால் குணம் இருக்கிறவங்கள மதிக்கிறதே இல்லை.
கூட பிறந்த தம்பி கூட வீட்டில் இடம் கொடுக்காம எங்கள் அண்ணி கூட அங்கே சந்தோஷமாக இருக்கான். ஆனால் நான் என் பொண்டாட்டியோட உசுரை காப்பாற்றுறதுக்கு இங்கே உட்காந்துக்கிட்டு போராடிக்கிட்டு இருக்கேன். கடவுளே, ஏழையாக பிறந்தது தான் நான் செஞ்ச தப்பா? இன்றைக்கி ராத்திரி இவ்வளோ பயங்கரமாக இருக்கணும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே. நாளைக்கு காலையில் என் பொண்டாட்டி கண்முழிச்சு பார்ப்பாளோ இல்லையோன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. எல்லாருக்கும் ஏன் எங்களை பார்த்தா பிடிக்கல? ஏன் ஏழைங்களாக இருக்கக்கூடாதா? ஏழைங்களுக்கெல்லாம் மனசாட்சி இருக்காதா என்ன? எங்கள் அண்ணி என் பொண்டாட்டி எவ்வளோ மட்டும் தட்டி பேசுனாங்க. என் பொண்டாட்டிக்கு மட்டும் ஏதானு ஒன்று ஆச்சு, அந்த பாவம் நிச்சயமாக அவங்க 2 பேரையும் சும்மா விடாது. என் பொண்டாட்டியோட பாவத்தை கொட்டிக்கிட்டு யாரும் சந்தோஷமாக இருக்க முடியாது. கடவுளே, தயவு செஞ்சு என் பொண்டாட்டியை காப்பாற்று. அன்னைக்கு ராத்திரி அவங்களுக்கு தூக்கமே இல்ல. குளிர்ல அவங்க போராடிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு துணையா பசி வேற அதிகமா இருந்துச்சு. நடுராத்திரி ஒரு 2 மணி தாண்டி இருக்கும். அப்போ மழை இன்னும் வேகமா பேஞ்சுது. மழை பெஞ்சதுல ஊர்ல இருக்கிற ஆறு குளம் எல்லாமே தண்ணி நிறைஞ்சு போய் அந்த தண்ணி ஊருக்குள்ள வந்து வீடுங்க எல்லாம் முழுக ஆரம்பிச்சுது. சொல்ல போனா நாராயணனுடைய வீடும் கூட இப்போ 3/4வாசி தண்ணியில முழுகி போச்சு. வீட்டுக்குள்ள தண்ணி வேகமா வரும்போது நாராயணனும் ராஜேஸ்வரியும் தூக்கத்துல இருந்து பட்டுன்னு எழுந்திருச்சாங்க. வீட்டுல இருக்கிற விலை அதிகமான பொருட்கள், டிவி, ஃப்ரிட்ஜ் இது எல்லாமே தண்ணியில நனைஞ்சு போச்சு. 2 பேரும் உயிர் பயத்துல கத்த ஆரம்பிச்சாங்க. என்னங்க, வெள்ள தண்ணி வீட்டுக்குள்ள வந்துருச்சுங்க. ஐயோ, நம்ம வீட்டுல இருக்கிற பொருளுங்க, என் பட்டு புடவை, நகை எல்லாம் தண்ணியில அடிச்சுக்கிட்டு போகுதே. ஐயோ, எல்லாம் போச்சுன்னா மறுபடியும் வாங்குறது கஷ்டமாச்சே. ஏங்க, போய் என் தம்பியை எழுப்புங்க. அவன் காரு பெருசு தானே, பேசாம அவன் கார்ல ஏறி எங்கேயாவது தப்பிச்சு ஓடி போயிடலாம். நாராயண வேக வேகமா சுப்பையா படுத்திருந்த ரூமுக்குள்ள போனான். ஆனா இப்ப ரூமுக்குள்ள சுப்பையா இல்ல. அவன் உயிர் பயத்துல அவன் கிட்ட இருக்கிற பெட்டி எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு ஜன்னல் வழியா வெளியில எகிரி குதிச்சு கார்ல தப்பிச்சு ஓட பார்த்தான். ஐயோ, வெள்ள நீர் வேகமாக ஊருக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்கே. இங்கே இருந்தால் என் உயிருக்கு ஆபத்து. பேசாமல் காரில் ஏறி உடனே தப்பிச்சு போயிடலாம். அக்காவையும் மாமாவும் கூட்டிகிட்டு போனால் காரோட வெயிட்டு அதிகமாகிடும். அப்புறம் காரு தண்ணியில் முழுகிடும். இவங்க எக்கடி கட்டு போனால் எனக்கு என்ன? என்னோட உயிர், என்னோட காரு எனக்கு ரொம்ப முக்கியம். அவங்க பட வேண்டிய கஷ்டத்தை அவங்க பட்டு தானே ஆகணும். ராஜேஸ்வரி, உன் தம்பி நம்ம 2 பேரையும் இப்படி தவிக்க விட்டுட்டு அவன் உயிரை காப்பாற்றிக்கிட்டு அவன் காரில் போயிட்டான். அவனோட பெட்டியை மட்டும் எடுத்துகிட்டு ஜன்னல் வழியாக குச்சிட்டு போயிட்டான். பத்தியா, உன் தம்பியோட மனசு இவ்வளோ கேவலமான மனசுன்னு எனக்கு தெரியாமல் போச்சு. இப்போ நம்மளை யாரை காப்பாற்ற போகிறாங்க? இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த வீடு தண்ணியில் முழுகிடுமே. ராஜேஸ்வரி அதை கேட்டு ரொம்பவும் ஆச்சரியப்பட்டு நின்னு போயிட்டான். வீட்டுக்கு வந்த தம்பிக்கு நாட்டுக்கோழி குழம்பு செஞ்சு அவனுக்கு படுக்கிறதுக்கு நல்ல அறைய கொடுத்து அவனை நல்லபடியா பாத்துக்கிட்டா. உயிருக்கு பிரச்சனை வரும்போது அக்காவை தனியா தவிக்க விட்டுட்டு அவன் ஓடி போயிட்டான். இப்படிப்பட்ட தம்பியா நான் நல்லபடியா பாத்துக்கிட்டேன்னு நினைச்சு ராஜேஸ்வரி மனசுக்குள்ள ரொம்ப வருத்தப்பட்டான். ஐயோ கடவுளே, என் தம்பி தான் எனக்கு எல்லாமேன்னு நான் நினைச்சேனே. வீட்டுக்கு வந்த என் மச்சனை நான் அவமானப்படுத்தி அனுப்புனேன். உடம்பு சரியில்லாத அவருடைய பொண்டாட்டிய நான் திட்டி அனுப்பிட்டேனே. ஆனா என் தம்பிக்கு நான் வீட்டுல இடம் கொடுத்தேன். நான் பண்ண தப்புக்கு கடவுள் கொடுக்கிற தண்டனையா இது? இன்னொரு பக்கம் ராகவனும் லக்ஷ்மியும் தங்கி இருக்கிற அந்த கோவில் மண்டபம் உயரமான இடத்துல இருக்கிறதுனால அங்க தண்ணி வரல. அப்பதான் ராகவன் ஊரெல்லாம் வெள்ள நீர் இருக்கிறதும் அந்த வெள்ள நீர்ல மாட்டிக்கிட்டு முடிக்கிற யாரோ 2 பேரும் மரத்து மேல இருக்கிறதையும் பார்த்தான். அது அவனுடைய அண்ணன் அண்ணி 2 பேரும் தான். காப்பாத்துங்க, யாராவது எங்களை காப்பாத்துங்க. எங்கள் வீடு தண்ணியில் முழுகிடுச்சு. தண்ணி எங்களை அடிச்சுக்கிட்டு போகிற மாதிரி இருக்கு. யாராவது எங்களை காப்பாத்துங்க. அந்த குரலை கேட்டதுமே ராகவனுக்கு அது அவனுடைய அண்ணன் குரல்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. கூட பிறந்தவனாச்சே, அவனை காப்பாற்றணும் அப்படிங்கிற எண்ணம் அவனுடைய மனசுக்குள்ள வந்துச்சு. லக்ஷ்மி, அங்கே பாரு, அந்த வெள்ள நீரில் மாட்டிகிட்டு இருக்கிறது என் அண்ணனும் அண்ணியும் தானே. அவங்க 2 பேரோட உயிரை நான் காப்பாற்றியே ஆகணும். இரு, நான் அவங்கள போய் காப்பாற்றிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி வேகமா தண்ணியில குதிக்க அவன் தயாரானா. நில்லுங்க, எங்க போறீங்க? உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? வீட்டுக்கு கஷ்டம்னு போன நம்மள அவங்க தெருவிலேயே நிப்பாட்டி அனுப்பி விட்டாங்க. போதாத குறைக்கு அவமானமும் படுத்தினாங்க. உங்க அண்ணி உங்களை மட்டும் இல்ல என்னையும் தான் கேவலமா பேசியிருக்காங்க. அப்படிப்பட்டவங்களை இப்ப நாம எதுக்காக காப்பாத்தணும்? அதான் அவங்களுடைய பணம், சொத்து எல்லாமே இருக்கே, அதுவே அவங்கள காப்பாத்திக்கிட்டோம். லக்ஷ்மி, அவன் தப்பு பண்ணான்னு சொல்லி என்னையும் தப்பு பண்ண சொல்கிறியா? அவன் என் கூட பிறந்தவன். அவன் உடம்புல ஓடுற ரத்தம் தான் என் உடம்புலையும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஏழைங்கிட்ட பணம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நல்ல குணம் இருக்குது. கோவத்தை தீர்த்துக்கிறதுக்கான வாய்ப்பு இது இல்லை லக்ஷ்மி. அவங்க நம்மளை அவமானப்படுத்தியிருக்கலாம், ஆனால் அவங்க இன்றைக்கி உயிர் போகிற நிலைமையிலே இருக்காங்க. அவங்கள நாம் எப்படியாவது காப்பாற்றி தான் ஆகணும். அப்படின்னு ராகவன்
அவனுடைய உயிரை பணயமா வச்சு அந்த வெள்ள நீர்ல இறங்கி அங்க மாட்டிக்கிட்டு இருக்கிற தான் அண்ணனையும் அண்ணியையும் காப்பாத்துறதுக்காக போனான். மரத்து மேல வெள்ளத்துல இருந்து தப்பிச்சு உக்காந்துருந்த நாராயணனும் ராஜேஸ்வரியும் ராகவன் வரத பார்த்து அவன் கைய பிடிச்சுக்கிட்டு பத்திரமா போய் அந்த கோவில் மண்டபத்துக்கு கீழே அவங்களும் உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க. பாவம் 2 பேரும் ரொம்ப அசதியா இருக்கிறதுனால கொஞ்ச நேரம் மயக்கத்துல இருந்தாங்க. கண்ணை திறந்து பார்க்கும்போது அவங்க முன்னாடி இருந்தது சாயந்தரம் அவங்க துரத்தி விட்ட ராகவனும் லக்ஷ்மியும் தான். அவங்கள பார்த்த உடனே 2 பேரும் வெக்கப்பட்டு தலை குனிஞ்சே நின்னாங்க. டேய் தம்பி, என்னை மன்னிச்சிடுறா. நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன்டா. என் கூட பிறந்த தம்பி நீ பசியோடு வந்து என் வீட்டு வாசலில் நின்ன போது தங்க இடம் கொடுக்காம சாப்பாடு கூட கொடுக்காம உடம்பு சரியில்லாத உன் பொண்டாட்டி கூட பார்க்காம உன்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டேன்டா. என் பொண்டாட்டியோட தம்பி பெரிய பணக்காரன். அவனுக்கு நான் நிறைய பணம் கொடுத்து உதவி பண்ணியிருக்கேன். ஆனால் ஆபத்துன்னு வரும்போது எங்கள் உயிரை பெருசாக எடுக்காம அவனோட உயிரை பெருசாக மதிச்சு அவன் காப்பாற்றிக்கிட்டு போயிட்டான். எங்களை நடுத்தரில் விட்டுட்டு போயிட்டான். ஆனால் நீ எங்கள் உசுரை காப்பாற்ற உன்னுடைய உசுரை பணியமாக வச்சிருக்கடா. உன்னை பற்றி புரிஞ்சிக்காம போனது நான் செஞ்ச பெரிய தப்பு. தயவு செஞ்சு இந்த அண்ணனை மன்னிச்சிடு. ராஜேஸ்வரியும் அழுதுகிட்டே போய் லக்ஷ்மியோட கைய பிடிச்சுக்கிட்டு, லக்ஷ்மி என்ன மன்னிச்சிடுமா. நீ வயசுல சின்னவளா இருந்தாலும் உன் காலை தொட்டு கெஞ்சு கேட்டுக்கிற. நான் உன்கிட்ட நடந்துகிட்டது ரொம்ப தப்பு. உடம்புக்கு முடியாம ஜொரத்தோட அனலா இருக்கிற அந்த உடம்போடு என் வீட்டுக்கு வந்த உன்னை கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம குடிக்க தண்ணி கூட கொடுக்காம வீட்டுல தங்கமோ இடம் கொடுக்காம உன்னை வெளியில துரத்தினதுக்கு கடவுள் பார்த்து எனக்கு தண்டனை கொடுத்துட்டாரு. நான் யார் என்னுடைய உறவுன்னு நினைச்சு நம்பி என் வீட்டுக்குள்ள விட்டனோ அந்த தம்பி என்னையும் என் புருஷனையும் நடுத்தெருவுல தவிக்க விட்டுட்டு போயிட்டான். ஆனா நான் யார கஷ்டப்படுத்தினேனோ யார அவமானப்படுத்தினேனோ அவங்கதான் கடைசியில வந்து என்னையும் என் புருஷனையும் காப்பாத்துறாங்க. லக்ஷ்மியும் ராகவனும் அவங்க 2 பேரையுமே கட்டிப்பிடிச்சாங்க. அவங்களுக்கு மத்தியில இருந்த எல்லா பிரச்சனையும், ஏழை பணக்கார பிரச்சனை, இது எல்லாமே தீர்ந்து போச்சு. எல்லாருமே ஒருத்தங்க கட்டிப்பிடிச்சு சந்தோஷப்பட்டாங்க. அந்த நிகழ்வுக்கு அப்புறமா நாராயணன் அவன் சொத்துல பாதி சொத்தை தம்பி பேர்ல எழுதி வச்சான். ராஜேஸ்வரி லக்ஷ்மி 2 பேரும் ஒரு வீட்டு மருமகளா இல்லாம அக்கா தங்கச்சி மாதிரி மாறிட்டாங்க. பணம் இருந்தா உறவுகள் எல்லாமே இனிப்பு சுத்தி முக்கியம்ல, அந்த மாதிரி முக்கியவாங்க. ஆனா உண்மையிலேயே நம்ம கிட்ட இருக்கிற பணத்தை பார்க்காம நம்மள மட்டுமே முக்கியம்னு நினைக்கிற உறவுகள் நிறைய இருக்கு. அவங்க கிட்ட பணம் இல்லாம இருக்கலாம், ஆனா அவங்க கிட்ட நல்ல குணமும் மனசும் இருக்கும். அப்படிப்பட்ட உறவுகள் நம்ம கூட இருக்கிற வரைக்கும் என்ன பிரச்சனை வந்தாலும் நமக்கு எதுவுமே ஆகாது. கிருஷ்ணா நதி தீரத்துல அடர்ந்த மரங்களுக்கு நடுவுல ஒரு சின்ன ஓட்டு வீடு இருந்துச்சு. அந்த வீட்டுலதான் ஏழை மீனவனான சோமையாவும் அவனுடைய மனைவியான கௌரியும் ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா அவங்களுக்குள்ள இருக்கிற அன்புதான் அந்த வீட்டுக்கு பெரிய சொத்தா இருந்துச்சு. ஒரு நாள் மதிய நேரம் கௌரி சமைச்சுக்கிட்டு இருக்கும் போது அவன் மனசுக்குள்ள இருக்கிற கஷ்டத்தை எல்லாம் வெளியில சொல்லிக்கிட்டு இருந்தா. தினமும் இந்த மண்ணடுப்புல சமைக்கணும், அதுலயே மீன் குழம்பு சமைக்கணும். என் வீட்டுக்காரருக்கு தினமும் அந்த மீன் இல்ல அப்படின்னா சாப்பாடே இறங்காது. ஆனா என் வாழ்க்கையில இருக்கிற கஷ்டம் எப்போ தீருமோ எனக்கே தெரியல. அக்கத்து பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாரும் சந்தோஷமா அவங்க வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா நாம மட்டும் வாங்கின கடனை கூட கட்ட முடியாம ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். என் நகை எல்லாத்தையும் வித்தாலும் கடன் மட்டும் தீரல. நாளைக்கு இதே மாதிரி போன வாழ்க்கை என்னாகுமோன்னு பயமா இருக்கு. அவரோ பாவம் நாள் பூரா கஷ்டப்பட்டு அந்த ஆத்துல வலைய வீசி வீசி ரொம்பவே கஷ்டப்பட்டாலும் பலன் மட்டும் இல்ல. அப்பதான் சோமையா ரொம்பவும் சோர்வா தோல்ல காலியா இருக்கிற கூடைய சுமந்துக்கிட்டு ரொம்பவும் அசதியா வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்தான். ஆனா பொண்டாட்டியோட முகத்தை பார்த்த உடனே அவனுடைய அசதியெல்லாம் பறந்து போயிடும். கையில இருக்கிற காலியான கூடைய பக்கத்துல வச்சு திண்ணையில உட்காந்தான். கௌரி, காலையில இருந்து சாப்பிடாம இருக்கிறதால எனக்கு ரொம்ப பசிக்குது. சமையல முடிச்சிட்டியா? இன்னைக்கு வலையில மீன் எதுவும் பெருசா மாட்டல. இருந்தாலும் அந்த கவலையெல்லாம் நீ சமைச்ச சாப்பாட்டை சாப்பிடும்போது போயிடும். என்னைக்கு தான் அந்த கடவுள் நமக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவான்னு தெரியல. ஆமா ஆமா, தினமும் மீன் பிடிச்சிட்டு மட்டும் வர மாட்டீங்க. ஆனா தினமும் என் சமையல்ல மட்டும்தான் உங்க கவனமே இருக்கும். மீன் கிடைக்கலனாலும் பேச்சுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. சரி, போய் முகம் கழுவிட்டு வாங்க, சாப்பாடு எடுத்து பரிமாறுற. நீ கோவமா பேசினாலும் என் மேல எவ்வளோ அன்பு வச்சிருப்பேன்னு எனக்கு தெரியும் கௌரி. இரு, ஆத்துக்கு போய் முகம் கழுவிட்டு வரேன். நீ சமைச்சதை சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரத்துக்கு ஓய்வெடுக்கணும். சோமையா முகத்தை கழுவிக்கிட்டு வந்து திண்ணையில உக்காந்தான். அப்பதான் கௌரி ஒரு வாழையிலேயே கொண்டு வந்து சாப்பாடு, மீன் குழம்பு,
ரெண்டுத்தையுமே சோமையாவுக்காக பாசமா பரிமாறினான். அப்பதான் அதே கிராமத்துல ரொம்ப மோசமான வட்டி வியாபாரி அப்படின்னு பேர் வாங்கின ரங்கையா சோமையா வீட்டுக்கு வந்தான். ரங்கையாவை பார்த்த உடனேயே கௌரி முகம் வாடி போச்சு. என்ன சோமையா, சாப்பிட உக்காந்துட்ட போல இருக்கே. ஆமா, என்ன சமைச்சிங்க? வாசனை தெருமோன வரைக்கும் வருது. உங்க 2 பேரையும் இப்படி ஒற்றுமையா பாக்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. வாங்க ஐயா. என்ன இவ்ளோ வெயில்ல திடீர்னு எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா? இல்ல பழைய வட்டி கடனை பத்தி தான் பேசுறதுக்காக வந்திருக்கீங்களா? எங்க நிலைமை தெரியும் இல்லையா? கொஞ்சம் அவகாசம் கொடுங்களேன். ஐயோ, என்னம்மா இப்படி கேட்டுட்ட? சோமையாவுக்கு கொடுத்த கடனை வாங்க தான் நான் வந்தேன். ஆனா என் வீடு என்னமோ இப்ப ரொம்ப தூரத்துல இருக்கு. போறதுக்குள்ள பசி அதிகமாயிடும். உன் வீட்டுல என்ன சமைச்சிருக்கியோ போடு. இந்த ஆளுக்கு தினமும் இது ஒரு வேலையா போச்சு. கடன் வாங்குற பேர்ல வந்து வீட்ல என்ன சமைச்சு வச்சிருக்கோமோ அது நல்லா சாப்பிட்டுட்டு போறது. என் புருஷனுக்காக நான் சமைச்சு வச்சதெல்லாம் இவருக்கு நான் கொடுக்கணுமா? வாங்க உக்காருங்க. ஏதோ கொஞ்சமா சமைச்சு வச்சிருக்கேன், சாப்பிட்டு நீங்க கிளம்புங்க. எங்களுக்குன்னு சமைச்ச கொஞ்சோண்டு சாப்பாட்டியும் நாங்க உங்களுக்கே கொடுக்கறோம். ஆமாங்க ஐயா, நீங்க எங்க வீட்டுக்கு வர நாங்க உண்மையிலேயே கொடுத்து வச்சிருக்கணும். நீங்க இல்லைன்னா இந்த ஒருவேளை சாப்பாடு கூட எங்களுக்கு இல்ல. நீங்க செஞ்ச உதவியை நாங்க எப்பவுமே மறக்க மாட்டோம். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா ரங்கையா அங்க இருந்து போயிட்டான். ரங்கையா போனதுக்கு அப்புறம் சோமையா மறுபடியும் வலை எடுத்துக்கிட்டு ஆத்துக்கு மீன் பிடிக்கிறதுக்காக கிளம்புனான். அப்ப கௌரி ரொம்பவும் கோவமா ஆத்துக்கு போற சோமையாவை தடுத்து நிப்பாட்டி, ஏங்க, நடக்கிறது எதுவும் எனக்கு சுத்தமா பிடிக்கல. அந்த வட்டி வியாபாரி ஏன் தினமும் நம்ம வீட்டுல வந்து சாப்பிட்டு போறாரு? அவர் பெரிய வியாபாரி இல்ல, வீட்லயே சமைச்சு சாப்பிட வேண்டியதானே? கௌரி, அப்படி சொல்லாத. நம்ம வீட்டுக்கு வந்து யாரு சாப்பாடு கேட்டாலும் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது நல்லது. அவரு நமக்கு கடன் கொடுத்தவருங்கிறத மறக்காத. அதுவும் இல்லாம அவரு தனியாளு. அவரு வந்து நம்ம வீட்டுல சாப்பிட்டுட்டு போறதுல என்ன தப்பு இருக்கு? அவரு தனியாள்னா அதுக்கு நம்ம குடும்பத்துக்குள்ள வந்து உக்காந்து பாரா? எனக்கு என்னமோ அவர் பண்றது எதுவும் சுத்தமா பிடிக்கல. நீங்க அப்பாவியே எல்லாரையும் நம்புங்க. நாளைக்கு உங்களை அவரு நடுத்தெருல நிக்க வைக்க போறாரு. சரி கௌரி, இத பத்தி இப்ப பேச வேண்டாம். இன்னைக்கு நான் முதல்ல போய் மீனை பிடிச்சிக்கிட்டு வரேன். இல்லைன்னு வச்சுக்கோ, அப்புறம் நம்ம பொழப்பு தான் நாரி போயிடும். சோமையா கவலையா ஆத்தங்கரைக்கு போனான். வெயில் அதிகமா அடிச்சாலும் அவனுடைய பரிசலை எடுத்துக்கிட்டு மீன் பிடிக்கிறதுக்காக ஆத்துக்குள்ள போனான். அவன் ரங்கையா கிட்ட கடன் வாங்கல. அவன் கூட வேலை செய்யற ஒரு பையன் சத்யா, அவனுடைய கஷ்டத்துக்காக தான் ரங்கையா கிட்ட சோமையா கடன் வாங்கி சத்யாவுக்காக கொடுத்திருந்தான். அதை நினைச்சு அவன் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு அவனுடைய வலை ரொம்ப கனமா மாறுச்சு. அந்த வலையில ரொம்ப பெரிய மீன் ஒண்ணு மாட்டுச்சு. அடடா, இவ்வளோ பெரிய மீன் இது வரைக்கும் என் வலையில மாட்டினதே இல்ல. அந்த கடவுளுக்கு என் மேல கருணை இருக்கு. இதை வித்தா ரங்கையா கிட்ட வாங்கின கடனையே தீர்த்துடலாம். எப்படியோ இன்னைக்கு எனக்கு நேரம் நல்லா இருக்கு. இனி நான் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மீனை மட்டும் கௌரி பார்த்தால்னா ரொம்ப சந்தோஷப்படுவா. என் கடன் எல்லாமே தீர போகுது. இப்பவே இந்த மீனை கொண்டு போய் கௌரி கிட்ட காட்டுறேன். அவ முகத்துல சந்தோஷம் வந்துச்சுன்னா அந்த சந்தோஷத்தை பார்த்து நான் சந்தோஷப்படுவேன். சோமையா அந்த பெரிய மீனை எடுத்து தோல்ல போட்டுக்கிட்டு சந்தோஷமா வீட்டுக்கு வந்தான். வழியில அந்த மீனை பார்த்தவங்க எல்லாருமே ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாங்க. சோமையா நேரா அந்த மீனை கொண்டு வந்து தான் பொண்டாட்டியை கூப்பிட்டான். கௌரி, சீக்கிரமா வெளியில வா. நான் எவ்வளோ பெரிய மீனை கொண்டு வந்திருக்கேன்னு வந்து பாரேன். இந்த மீனை வித்தா நம்ம கஷ்டம் எல்லாமே தீந்து போயிடும். இன்னைக்கு நமக்கு நல்ல நேரம்தான். அட, உண்மையிலேயே ரொம்ப பெரிய மீனுங்க. இவ்வளவு பெரிய மீன் எப்படிங்க மாட்டுச்சு? இத பார்க்கும்போது உண்மையிலேயே என் மனசுல இருக்கிற கஷ்டங்கள் எல்லாமே தூரம் போயிடுச்சுங்க. அதே நேரத்துலதான் ரங்கையா மறுபடியும் அந்த வழியா வரும்போது சோமையா கையில இருக்கிற பெரிய மீனை பார்த்து ஆச்சரியத்தோடவும் சந்தோஷத்தோடவும் சோமையா வீட்டுக்கிட்ட வந்தாரு. அடடா, சோமையா, கையில பெரிய மீன் வச்சிருக்க. இந்த மீன் நல்ல விலைக்கு போகும் போலயே. இந்த மீனை வித்துட்டா இன்னைக்கு உன்னோட வீட்டுல பண்டிகை தான் போல. பாத்தீங்களா, மறுபடியும் வந்துட்டாரு இவரு. மீன் வாசம் மூக்குக்கு போச்சோ இல்லையோ கொட்டிக்க வந்துட்டாரு பாருங்க. கௌரி, என்ன இது? ஒரு பெரிய மனுஷன் நின்னுக்கிட்டு இருக்காரு, அவரை பார்த்து இப்படி பேசுறியே. இது ரொம்ப தப்பு. வாய முடிக்கிட்டு உள்ள போ. நான் ஏன் உள்ள போகணும்? ரங்கையா, உங்களுக்கு கொஞ்சமாவது மான மரியாதை இருக்காங்க? எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு சாக்கு சொல்லி எங்க வீட்டுல சாப்பிட வரீங்க. நீங்க எவ்வளவு பெரிய பணக்காரரு. நல்ல வீட்டுல சமைச்சு சாப்பிட வேண்டியது தானே. அதை விட்டுட்டு ஏழைங்களோட சாப்பாட்டுக்கு எதுக்காக அலையுறீங்க? என் வீட்டுக்காரரு பெரிய மீன் கிடைச்சதுன்னு சந்தோஷமா வீட்டுக்கு வந்தாரு. அதுக்குள்ள உங்களுக்கு மூக்கு வெறுத்து நீங்க உடனே இங்க வந்துட்டீங்களா? எதுக்குமே ஒரு எல்லை இருக்குங்க. வேண்டாம் சோமையா, கௌரிய தடுக்காத. கௌரி சொல்றது சரிதானே.
நான் உங்க வீட்டுக்கு வரக்கூடாது தான். என்னால உங்க 2 பேருக்குள்ள சண்டை வர வேண்டாம். என்ன மன்னிச்சிடுமா கௌரி. இனிமே நான் உங்க வீட்டு பக்கம் கூட வரமாட்டேன். கடனை பத்தி நான் எப்பவும் கேட்க மாட்டேன். என்ன மன்னிச்சிடு சோமையா. என்னால உங்களுக்குள்ள சண்டை வேண்டாம். நான் கிளம்புறேன். பாவம் ரங்கையா கண்ணுல கண்ணீரோட நெஞ்சே வெடிச்சு போற மாதிரி அழுதுகிட்டு அங்கிருந்து போயிட்டாரு. சோமையோட மனசு ரொம்ப பாரமாச்சு. அவன் கண்ணுல கண்ணீர் இருந்துச்சு, ஒரு பக்கம் கோவமும் இருந்துச்சு. கோவமா கௌரிய பார்த்தான். என்னையே மறுக்கிறீங்க? அவரு வட்டி வியாபாரினா அந்த மாதிரி தான் நடந்துக்கணும். அதை விட்டுட்டு நம்ம வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்தா அதான் நான் அப்படி கேட்டேன். கௌரி, நீ எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கன்னு உனக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த ரங்கையா யாருன்னு நினைச்ச? என் சின்ன வயசு நண்பன். என்ன? அவரு உங்களோட சின்ன வயசு நண்பனா? ஆனா இதை இதுவரைக்கும் நீங்க என்கிட்ட சொன்னதே இல்லையே. சொல்றதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. என் சின்ன வயசுல எங்க அப்பா பண்ண தப்பால பாவம் ரங்கையாவோட அப்பா இறந்து போயிட்டாரு. அதனால ரங்கையா இந்த உலகத்துல யாரும் இல்லாத ஒரு அனாதையா மாறிட்டாரு. அதனால எங்க அப்பா பண்ண தப்புக்காக நான் தான் அவருக்கு துணையா இருந்துகிட்டு இருக்கேன். எங்க அப்பாவால தான் அவங்க அப்பா இறந்தாருன்னு ரங்கையாவுக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் என் மேல கோவத்தை காட்டாம ஒரு தம்பி மாதிரி தான் நடந்துகிட்டாரு. ஆனா அவர் உங்ககிட்ட வட்டி வசூல் பண்றாரே, கடனை கேட்டு தானே தினமும் வராரு. எனக்கு ஒண்ணுமே புரியலையேங்க. அதுதான் உனக்கு புரியாத விஷயம் கௌரி. அவரு வட்டி வாங்க வரல, வட்டி வாங்குறத சாக்கா வச்சுக்கிட்டு வராரு. அவரு நம்ம குடும்பத்துல ஒரு ஆளா இருக்க விருப்பப்பட்டு தான் வராரு. அவரு நமக்கு கொடுத்திருக்கிற கடனுக்காக அவரு நினைச்சிருந்தா இந்த வீட்டை என்னைக்கோ அவருக்கு சொந்தமாக்கிக்கிட்டு நம்மள அனுப்பி இருக்கலாம். ஆனா அவரு அப்படி நினைச்சதே கிடையாதே. அப்படிப்பட்ட மனுஷனை அவமானப்படுத்தி அனுப்பிட்டியே. நீ எவ்வளவு மோசமா பேசினாலும் கூட அவரு சிரிச்சுக்கிட்டு தான் இருந்தாரு. ஏன்னா அவரு நம்மள அவர் குடும்பத்தை சேர்ந்தவங்களா தான் பார்க்கறாரு. அப்படிப்பட்டவரோட மனசை நோகடிச்சிட்டியே கௌரி. சோமையா சொன்னதை கேட்டு பாவம் கௌரியோட மனசுக்கும் ரொம்ப பாரமாச்சு. அவ கண்ணுல இருந்து கண்ணீர் கொட்ட ஆரம்பிச்சுது. அவ வாய் தவறி பேசின வார்த்தைகள் எவ்வளவு தப்பு. அந்த வார்த்தைகள் ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கும்னு நினைச்சு அவ அழ ஆரம்பிச்சா. ஐயோ, நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன். பாவம் யாரும் இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்கிற அந்த நல்ல மனுஷனை இவ்வளவு கஷ்டப்படுத்திட்டேனே. இந்த பாவத்தை எந்த கங்கையில கொண்டு போய் நான் கரைக்க? உண்மை தெரியாம நான் இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேனே. முன்னாடியே ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் இந்த மாதிரி தப்பா யோசிச்சிருக்க மாட்டேன் இல்லைங்க. பாவம் ரொம்ப மனசு நொந்து போயிட்டாரு. அவரை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து இன்னைக்கு நான் என் கையார சந்தோஷமா சமைச்சு போடணுங்க. வா கௌரி, இப்பவே ரங்கையாவோட வீட்டுக்கு போய் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு நம்ம வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வரலாம். இன்னைக்கு இந்த பெரிய மீனை போட்டு குழம்பு செஞ்சு அவருக்கு கொடுக்கலாம். செஞ்ச தப்ப சரி பண்ணலாம். அப்படி 2 பேரும் வேக வேகமா ரங்கையாவோட வீட்டுக்கு போனாங்க. ஆனா ரங்கையாவோட வீட்டு கதவு சாத்தி இருந்துச்சு. கடன் பத்திரம் எல்லாமே வாசல்ல கிழிச்சு போட்டிருந்துச்சு. அங்க ஒரு கடுதாசியும் இருந்துச்சு. அத பார்த்து சோமையா கௌரி 2 பேரும் பயந்து போயிட்டாங்க. சோமையா அந்த கடுதாசியை எடுத்து, கௌரி, இங்க பாத்தியா? ரங்கையா கடுதாசி எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. இதுல என்ன இருக்குன்னு பாரு. அன்புள்ள சோமையாவுக்கு உன் பொண்டாட்டி சொன்னது உண்மைதான். நான் உங்க வீட்டுக்கு சாப்பாட்டுக்காக ஆசைப்பட்டு வரல. இந்த உலகத்துல எனக்குன்னு யாரும் இல்ல. அதனால தான் ஒரு நாள்ல கொஞ்ச நேரமாவது என்னோட குடும்பமா நினைக்கிற உங்க குடும்பத்து கூட இருந்துட்டு போகலான்னு வந்தேன். ஆனா அதுவே பிரச்சனையாகும்னு நான் எதிர்பார்க்கல. அதனால தான் என்னோட வீட்டையும் சொத்தையும் விட்டுட்டு நான் வேற இடத்துக்கு போகலான்னு முடிவு பண்ணிட்டேன். உன்னோட கடன் பத்திரத்தை கிழிச்சு போட்டுட்டேன். நீ கடங்காரன் இல்ல, என்ன மன்னிச்சிடு சோமையா. ஐயோ அண்ணன், வேண்டாண்ண, தயவு செஞ்சு நான் பண்ண பாவத்துக்கு இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுத்துட்டு போகாதீங்க. தயவு செஞ்சு எங்க வீட்டுக்கு திரும்ப வந்துருங்கண்ண. உங்க சொத்து உங்க வீடு எதுவும் எங்களுக்கு வேண்டாம். நீங்க வந்தாலே எங்களுக்கு அதுவே போதும். அவரு இப்பதான் இங்கிருந்து போயிருக்கணும். ரொம்ப தூரம் போயிருக்க வாய்ப்பில்ல. என்னோட உயிர் நண்பனை அப்படியெல்லாம் நான் போக விட மாட்டேன். வா கௌரி, சீக்கிரம் போய் அவரை தேடலாம். இங்கதான் எங்கேயாவது இருப்பாரு. சோமையா கௌரி 2 பேரும் அந்த கிராமம் முழுக்க எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தாங்க. ஆனா எங்க தேடினாலும் அவங்களுக்கு ரங்கையா கிடைக்கல. கடைசியில ஆத்தங்கரையோரமா போய் விசாரிச்சப்போ அங்க ஒரு படகோட்டி சொன்னா, ரங்கையா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் அவனுடைய படகுல ஏறி வேற ஊருக்கு போன விஷயத்த. அவரு கண்ணெல்லாம் கண்ணீரா இருந்துச்சுன்னு சொன்னா. அதை கேட்டு 2 பேரும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஐயோ கடவுளே, ஒரு நண்பனா ஒரு அண்ணனா இருந்த ஒருத்தரை என் வாழ்க்கையில நான் இழந்துட்டேனே. இந்த குற்ற உணர்ச்சி என்ன நிம்மதியாவே இருக்க விடாதே. இந்த கடன் பத்திரமோ அவருடைய சொத்தோ எனக்கு தேவையில்லை. எனக்கு என் நண்பன் தான் வேணும். அவர் இல்லாம இந்த மிச்ச வாழ்க்கைய நான் எப்படி வாழ்வேன்? ஐயோ கடவுளே, யாரு என்னன்னு தெரியாம
துரு துருன்னு வாயை விட்டு ஒரு நல்ல ஆன்மாவோட மனசை ரொம்பவே காயப்படுத்திட்டேனே. இந்த பாவம் என்ன செய்ய போகுதோ தெரியலையே. ஐயோ கடவுளே, தெரியாம செஞ்ச ஒரு தவறுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையை நீ கொடுத்தே ஆகணுமா? கௌரி, இனி அழுது புண்ணியம் இல்ல. கள்ளங்கபடம் இல்லாத ஒரு ஆன்மாவை நாம கலங்க வச்சிட்டோம். அந்த பாவம் நம்மள வாழ்க்கை முழுக்க சுத்தி தான் வரும். இனி அந்த பாவத்தோடவும் குற்ற உணர்ச்சியோடவும் தான் நாம வாழ்க்கைய வாழ்ந்தாகணும். ஆமாங்க, இந்த பெரிய மீனோ அவரு நமக்காக விட்டுட்டு போன சொத்தோ இப்போ எனக்கு வெறும் ஒரு பொருளாதான் தெரியுது. நம்ம சந்தோஷத்தை மொத்தமா அவரு கூடவே எடுத்துக்கிட்டு போயிட்டாரு. அவரு இல்லாத இந்த வெறுமையான வாழ்க்கைய கவலையோடவும் கஷ்டத்தோடவும் கண்ணீரோடவும் தான் நாம வாழணும் போல தெரியுதுங்க. உண்மைதான் கௌரி, ரங்கையா மாதிரி ஒரு நல்ல ஆன்மாவை நாம இழந்துட்டோம். இனி நாம என்னதான் அழுதாலும் அந்த ஆன்மா நம்ம கிட்ட வரப்போறதில்ல. அவ்வளவுதான். இனி இந்த வெறுமையோட அமைதியான ஒரு வாழ்க்கையை தான் நாம வாழணும். நான் அந்த கடவுள்கிட்ட தினமும் வேண்டிக்கிறேன். ரங்கையண்ண எங்க இருந்தாலும் அவர் எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். தவறுதலா வார்த்தையை விட்டு அந்த மனுஷனை நான் காயப்படுத்திட்டேன். அதுவே என் வாழ்க்கைக்கு தண்டனையா போச்சு. அன்னையில இருந்து சோமையாவோட குடும்பமே அமைதியா மாறிடுச்சு. அவங்க வீட்டுல இருந்த சந்தோஷம் இப்ப இல்ல. ரங்கையா இல்ல அப்படிங்கிற வெறுமைதான் அவங்க முகத்துல, அவங்க வீட்டுல எல்லாத்துலயுமே தெரிஞ்சுது. அவசரப்பட்ட யார பத்தியும் தெரியாம வார்த்தையை விட்டுட்டா அது எவ்வளவு பெரிய பிரச்சனையாகும் அப்படிங்கறத கௌரிக்கு ஒரு பாடமாவே கடவுள் கற்றுக் கொடுத்துட்டாரு. எப்பவுமே எதை கொட்டினாலும் அள்ளிடலான்னு சொல்லுவாங்க. ஆனா வார்த்தையை கொட்டினா அள்ள முடியாது. உடம்புல பட்ட காயமும் மறைஞ்சு போயிடும். ஆனா மனசுல பட்ட காயம் மறையாது. அதனால நாம எதையுமே பேசும்போது பல தடவை யோசிச்சு பேசுறது ரொம்ப நல்லது.